அந்த வாக்கு சேகரிப்புக்கு கிளிநொச்சி ஒரு உகந்த இடமாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பூகம்பத்தை வைத்து ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த நிழல் போர் அதனை வைத்து பல கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீதரனை அழிப்பதற்காகவும் ஸ்ரீதரனை அந்த தமிழரசு கட்சியிலிருந்து தூக்கி எறிய செய்வதற்காகவும் அல்லது அவராக விலகி வேறு ஒரு கட்சியை ஆரம்பித்து கொண்டு போகட்டும் என்கின்ற அளவிற்கும் மற்றும் அவருடைய வாக்குகளை உடைப்பதற்காக குறிவைத்து அவர் அந்த தன்னுடைய அந்த நிகழ்ச்சி அட்டவணையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த முதலமைச்சர் ஆசை எப்பொழுது சுமந்திரனுக்கு வந்ததோ அப்பொழுதே சுமந்திரனுக்கு இஸ்லாமியர்கள் கூறுவது போல கிறிஸ்தவர்கள் கூறுவது போல சைத்தான் பிடித்திருக்கிறது. அதாவது வடமாகாண முதலமைச்சர் என்ற கதிரை சைத்தான் பிடித்திருக்கிறது. சுமந்திரன் இப்பொழுது போகின்ற போக்கில் போனால் சாக்கடைகளும் சகதிகளும் அந்த துர்நாற்றங்களும் தான் சுமந்திரனுடைய கைகளிலே மிஞ்சும். முகத்திலே வியர்வை வருகின்ற பொழுது, கண் எரிகின்ற பொழுது அதைத்தான் தன் முகத்திலே பூசப்போகின்றார். அப்பொழுது முகத்திலே இருக்கின்ற கரை தெரிந்து மக்கள் அவரை ஒதுக்கி விடுவார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே என்பிபி கட்சி கட்டாயம் தேவை. தமிழர்களை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சி கட்டாயம் தேவை. அதை அழியாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு அழிக்கப் போகின்ற அந்த சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் மாத்திரம்தான் இருக்கிறது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையன். ஆம், இந்த செய்தியை சற்று நாங்கள் கிளிநொச்சி பக்கம் தலை வைத்து பார்க்கலாம், எட்டி பார்க்கலாம், ஜன்னலுக்கால் எட்டி பார்க்கலாம் என்று ஒரு முடிவோடு இன்று கிளிநொச்சி செய்தியாக அலங்கரிப்பதாக இருக்கின்றோம். ஆம், கிளிநொச்சி செய்தி என்றவுடன் கிளிநொச்சி என்றவுடன் நாங்கள் பலதரப்பட்ட நோக்கள், பலதரப்பட்ட காயங்கள், பலதரப்பட்ட இறப்புக்கள், ஈகங்கள், இழப்புக்கள் என்று பலவாறாக கூற முடியும். சற்று அதை தாண்டி நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது கிளிநொச்சியும் ஒரு அடிபாட்டிற்கு குறை போகாத இடமாக இருக்கிறது. இப்பொழுது அரசியல் அடிபாடுகள், அரசியல் கட்சிகளுடைய அடிபாடுகள் மற்றும் அரசியல் கட்சிகள் உருவாக்கத்தினுடைய அடிபாடுகள் பலவாறாக கிளைவிரித்திருக்கிறது. அதே வேளையிலே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட 35-40 வருடங்களுக்கு 50 வருடம் அல்லது 35-40 வருடங்களுக்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது அதிகமாக இயக்கங்களை உருவாகிய இடம் இந்த இயக்கங்கள் மறைமுகமாக தங்களுடைய அந்த கேம்புகளை வைத்திருந்த இடம் கிளிநொச்சியாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் அதிகமாக கிளிநொச்சி இலங்கையிலே பேசப்படுகின்ற, அதுவும் ஈழத்திலே பேசப்படுகின்ற, வடக்கு கிழக்கிலே பேசப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அதற்கு அங்கே கிளிநொச்சியிலே எந்தவித பஞ்சமும் இல்லை, பேச்சுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்பதைத்தான் நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். அதே போன்றுதான் இப்பொழுதும் அரசியல் கட்சிகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சி என்று கூறுவதை விட அரசியல் கட்சிகளுடைய உருவாக்கம் தோல்வி இல்லாமல் பல அரசியல் கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கிளிநொச்சியிலே பல அரசியல் கட்சிகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சிலர் முளைத்திருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் தமிழரசு கட்சி என்று பார்க்கின்ற பொழுது பலவாறாக சிதறிப்போய் கிடக்கிறது தமிழரசு கட்சி. அதாவது சிதறிப்போய் கிடக்கின்றது என்பதை விட சிலரை பிரயோகித்துவிட்டு அவர்களை தூக்கி வீசப்படுகின்ற பொழுது அவர்கள் நாங்கள் சாப்பிட்டு விட்டு கொட்டையை சூப்பி விட்டு தூக்கி பற்றையிலே எறிகின்ற அந்த மாங்கொட்டை, அந்த மா விதை, அது மரமாக வளர்ந்து உச்சத்தை தொடுகின்றது போல ஒரு சிலருடைய வளர்ச்சியும் இருக்கிறது. அதே போல அந்த முளைத்த மாங்காய் பலன் தருகின்ற மா இப்பொழுது வேறு ஒரு விதையை தூக்கி எறிந்துவிட்டு மற்றவைகளும் முளைத்து கொண்டிருக்கின்ற அந்த அபாயமும் பல கட்சிகளுடைய உடைவுகளும் உருவாக்கங்களும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது பல கட்சிகள் என்று கூறுவதை விட ஒரு சில கட்சிகள், ஒரு கட்சி என்று பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த வாக்குகளை அள்ளுவதற்கும் ஒரு சிலரை உள்வாங்குவதற்கும்
அந்த வாக்கு சேகரிப்புக்கு கிளிநொச்சி ஒரு உகந்த இடமாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பூகம்பத்தை வைத்து ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த நிழல் போர் அதனை வைத்து பல கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பினாமி கட்சிகளாக, எதிர்கட்சிகளாக, தங்களுடைய கட்சிக்கு ஒரு மறைமுகமாக இன்னொரு தூண்டுதலான கட்சியாக அல்லது சுயேட்சைகளாக உருவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உருவெடுத்திருக்கிறது என்று கூறுவதை விட உருவெடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அந்த வகையிலே ஸ்ரீதரனாலோ அல்லது ஒரு சிலராலோ உருவாக்கப்பட்ட ஒரு சில சுயேட்சை கட்சியிலே இருப்பவர்கள், தமிழரசு கட்சியிலே இருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள் இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் இருவர் அல்ல, பலர். அதாவது முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும், ஒரு பகுதியாக கட்சிகள், அதாவது கட்சி என்று கூற முடியாது, முன்னாள் போராளிகள் என்ற பதாகையின் கீழ் பல கட்சிகள் முளைத்திருக்கின்றன. அதே வேளையிலே சில தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அங்கே அங்கம் வகித்தவர்களும் சில கட்சிகளாக பிரிந்திருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே இவை அத்தனை பேரும் எதற்காக இப்படி உதிரிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள்? உருவாகி இருக்கின்றார்கள் என்றால் ஒரு நோக்கம் இருக்கும், கொள்கை இருக்கும், அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கும், தூரப்பார்வை இருக்கும். ஆனால் ஒரு சிலர் அப்படி இருந்தாலும் கூட உருவாக்கப்பட்டவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதுவும் சுமந்திரனின் பின்னால் உருவாக்கப்பட்டவர்களிலும் ஒரு சிலர் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சுமந்திரன் எதற்காக அந்த உதிரி கட்சிகளை அல்லது சுயேட்சை கட்சிகளை அந்த படுக்கையிலே கிடந்த அல்லது கோமாவிலே கிடந்த அந்த கட்சிகளை தட்டி எழுப்பி ஏதோ சேலையின் ஏற்றி அவர்களை உருவெடுக்க செய்து அவர்களை மீண்டும் தூசி தட்டி கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே ஒரு சில பொது விடயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, தன்னைத்தான் ஒரு பிரபல்யப்படுத்தி கொண்டிருக்கின்ற, அதே வேளையிலே அறிக்கைகள் விட்டு கொண்டிருக்கின்ற மற்றும் பல வழிகளிலே கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காகவோ என்னவோ தெரியவில்லை, ஒருவர் இந்த கட்சி உருவெடுக்கின்ற தோரணையிலே நடந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த சுமந்திரனுடைய அட்டவணையின் கீழ் இயங்குகின்ற பலர் இருந்தாலும் ஒரு சிலரை முடுக்கிவிடப்பட்டிருக்கின்ற பிரச்சனை, ஒரு சிலரை ஸ்ரீதரன் அவர்களை அடிமட்டத்தோடு அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அதாவது ஸ்ரீதரன் அவர்கள் பல எச்சரிக்கையின் பின்பாலும் அவர் மடங்குவது போல அல்லது அவர் பணிந்து போவது போல தெரியவில்லை என்பதை ஒரு உறுதியாக வைத்துக்கொண்டு பல முனைகளில் ஸ்ரீதரனை வீழ்த்துவதற்காக சுமந்திரன் பல வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே சந்திரகுமார் அவர்களை அழைத்து பேசியிருக்கிறார், அவரை தன்னோடு சேர்த்திருக்கிறார். டக்ளஸ் அவர்களை தன்னோடு சேர்த்திருக்கிறார். ஸ்ரீதரனை அழிப்பதற்காகவும் ஸ்ரீதரனை அந்த தமிழரசு கட்சியிலிருந்து தூக்கி எறிய செய்வதற்காகவும் அல்லது அவராக விலகி வேறு ஒரு கட்சியை ஆரம்பித்து கொண்டு போகட்டும் என்கின்ற அளவிற்கும் மற்றும் அவருடைய வாக்குகளை உடைப்பதற்காக குறிவைத்து அவர் அந்த தன்னுடைய அந்த நிகழ்ச்சி அட்டவணையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் ஒரு சிலரை சுமந்திரன் ஸ்ரீதரனிடத்திலே இருந்து பிரித்துவிட்டு மறைமுகமாக தன் பக்கத்திலே எடுத்துக்கொள்வதும், அதைவிட ஸ்ரீதரனோடு இருக்கின்றவர்களையும் நகமும் தசையுமாக ஸ்ரீதரனோடு இருக்கின்ற ஒரு சிலரையும் வேறு வழியாக சில செய்திகளினூடாக சில ஸ்ரீதரனுடைய இடத்திலே அவர்களுக்கு கோள் மூட்டி விடுவதன் ஊடாக ஏதோ ஒரு வகையிலே ஸ்ரீதரனை உடைத்து ஸ்ரீதரனுக்கு வாக்கை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற அல்லது ஸ்ரீதரன் நம்புகின்ற ஒரு சிலரை கூட சில பதிவுகளினூடாக, முகநூல்களினூடாக, வதந்திகளினூடாக ஸ்ரீதரனை ஐயம் கொள்ள வைத்து அதன் பிற்பாடு ஸ்ரீதரனிடத்திலிருந்து பிரித்து அந்த வாக்கையும் தனக்கு வாய்க்கரிசியாக போடுவதற்கு சுமந்திரன் முனைவது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே ஒரு அங்கமாகத்தான் 6 கட்சிகளை, இஸ்லாமிய கட்சிகள், தமிழ் கட்சிகள் என்று 6 கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டொன்றை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதிலே அங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சஜித் பிரேமதாசா அவர்களுடைய பக்கத்திலே இருந்தவர்களும் கூடியிருக்கிறார்கள், தமிழரசு கட்சி உட்பட. அதே வேளையிலே
ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்கிறார்கள். இப்படி பலர் அங்கே கூடியிருக்கிறார்கள். கேட்டதற்கு இது கட்சிகளுக்கான கூட்டமைப்பு அல்ல, கொள்கைகளுக்கான கூட்டமைப்பு அல்ல, இது ஒரு கூட்டணி. அதாவது இஸ்லாமியர்கள் தமிழர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை, தமிழ் பேசுகின்றவர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதும் ஒரு பலத்தை ஏற்படுத்துவதும் ஒரு நெருடலை ஆளும் கட்சிக்கோ அல்லது ஏதோ ஒரு கட்சிக்கோ கொடுப்பதற்கும் அல்லது ஒரு பேரம் பேசுவதற்கும் ஒரு கூட்டணியாக சேர்ந்து இயங்குகின்றோமே தவிர அதற்காக அமைக்கப்பட்டதே தவிர கட்சி கொள்கையோ அல்லது இணைந்து நாங்கள் ஏதோ ஒரு கூட்டணியின் பின்னால் அல்லது ஒன்றாக இணைந்து இனிமேல் வருகின்ற அந்த முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிடுவதற்காகவோ அல்ல என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நடைமுறையில் 6 கட்சிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதே 6 கட்சிகளின் பின்னால் வந்து மற்றவர்களும் இணைந்து கொள்ளலாம் என்று அவர்கள் கதவை பூட்டாமல் திறப்பை கையிலே எடுத்து திறந்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. சிலர் ஜன்னலையும் திறந்து வைத்திருக்கின்றோம், நீங்கள் ஜன்னலுக்குள்ளாலேயும் வரலாம், காரணம் முன்கதவால் வந்தால் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக நீங்கள் ஜன்னலாலேயும் நீங்கள் ஏறி குதித்து இங்கே வரலாம் என்று அவர்கள் பகிரங்கமாக அந்த மீடியா கான்ஃபரன்ஸ், அதாவது பத்திரிகையாளர் மகாநாட்டில் கூறியிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, இப்படி பல வகையாக ஸ்ரீதரனை உடைப்பதற்காகவும் ஸ்ரீதரனை அரசியல் வாழ்க்கையில் இல்லாமல் ஒழிப்பதற்காகவும், அதுவும் மெயினாக, அதாவது குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்துத்தான் இவர்களுடைய வலைவிரிப்பும் இவர்களுடைய அந்த சூழ்ச்சியும் இவர்களுடைய அந்த ஊகமும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் பலரை அவர்கள் ஒன்றிணைத்து பார்த்தார்கள். அதே வேளையிலே ஸ்ரீதரன் பக்கத்திலே இருக்கின்றவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது ஸ்ரீதரனுடைய கோட்டைக்குள் சென்று, அதாவது தமிழரசு கட்சியிலே ஸ்ரீதரன் அணி, சுமந்திரன் அணி, சாணக்கியன் அணி, இப்படி 2-3 அணிகள் பிரிந்து நிற்கின்றன. அந்த வகையிலே சாணக்கியன் அணி சுமந்திரன் அணிக்கு ஆதரவாக இருக்கிறது. ஸ்ரீதரன் தனித்து ஒரு அணியாக நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வலதுபுறமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி மறைமுகமாக ஆதரவோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்ரீதரன் தனித்து நிற்கின்ற பொழுதும் ஸ்ரீதரனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர்கள், தொண்டர்கள், குண்டர்கள் மற்றும் விசுவாசிகள் என்று பலர் இருக்கிறார்கள். ஸ்ரீதரனுடைய ஒரு சில போக்குகள், ஸ்ரீதரனுடைய நடவடிக்கைகள், சில சேவைகள், இப்படி பல விடயங்களை கூறலாம். ஸ்ரீதரன் தன்னலமாக பல விடயங்களை பிரயோகித்தாலும் கூட ஸ்ரீதரனை பிடித்த ஸ்ரீதரனுடைய சேவையின் பால், அதாவது மற்றவர்களை விட ஸ்ரீதரன் சற்று மேலோங்கி நிற்கின்றார் பொது சேவையிலே என்பதன் காரணத்தினால் ஸ்ரீதரனோடு நிற்கின்ற யதார்த்தமானவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஸ்ரீதரனுக்கு ஒரு சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீதரன் பக்கம் வலது கையாக, இடது கையாக, காலாக, கையாக, முகமாக, கண்ணாக, மூளையாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் குறிவைத்து அவர்களையும் ஸ்ரீதரனையும் தூண்டிவிட்டு நெருடல் படுத்தி அவர்களை கொழுவிவிட்டு அவர்களின் ஊடாக அந்த சிதறுகின்ற சேங்காய்களையும் சிரட்டைகளையும் பொறுக்கி சாப்பிடுவதற்காக சுமந்திரன் அணி, அதாவது கழுகு போல கண் விழித்து பார்த்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு ஒரு சில விடயங்களிலே நாங்கள் ஒருவரை கிளிநொச்சியிலே ஒரு மஞ்சள் ஷர்ட்டோடு திரிகின்ற ஒருவரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அறிக்கைகள், அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஸ்ரீதரனை குறிவைத்தும், அவருடைய அறிக்கைகள், அவர்களுடைய பதிவுகள் மற்றும் அத்தோடு கூட சுமந்திரனுக்கு மறைமுகமாக ஆதரவாகவும் அல்லது நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாகவோ எப்படியோ ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை வீழ்த்துவதற்கு உபயோகிக்கப்படுகின்ற ஒரு ஈட்டியாக அல்லது ஒரு கூரிய கத்தியாக அல்லது ஒரு படை வீரன் கடைசி ஆயுதங்கள் அனைத்தையும் இழந்ததன் பிற்பாடு கையிலே பைனட் எனப்படுகின்ற அந்த கத்தியை வைத்திருப்பது போல இவரை உபயோகித்து கொண்டிருக்கிறார்கள். அவரின் ஊடாகத்தான் ஸ்ரீதரனோடு இருக்கின்ற மூளைகள், கண்கள், ஸ்ரீதரனுடைய இதய துடிப்பு அனைத்தையும் முடக்கி எடுத்து சுமந்திரன் அதனை தனக்கு பொருத்தி தான் அதனை 2 கிட்னி உள்ளவர் அல்லது 2 சிறுநீரகம் உள்ளவர் அல்லது 2 மூளை உள்ளவர் இப்படி நடமாடுவதற்கும் ஒரு ஒரு தேவைப்பாட்டோடு அத்தோடு கூட ஒரு நப்ப ஆசையோடு சுமந்திரன் நகர்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இவை அனைத்தும் சுமந்திரன் அவர்களுடைய
பின்னணியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கிறது. அதே வேளையிலே ஸ்ரீதரனால் சில காரணங்களினால் ஒதுக்கப்பட்டவர்களை உடனடியாக சுமந்திரன் உள்வாங்கிக் கொள்கின்றார். காரணம், ஸ்ரீதரனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் முன்பாடு நடந்த ரகசியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களை அணைத்து தடவி அவர்களுக்கு ஏதாவது பானத்தை கொடுத்து ஸ்ரீதரன் மீது காரை துப்ப வைப்பதற்கும் வெறும் சில பதிவுகளை போடுவதற்கும் விமர்சனங்களை எழுதுவதற்கும் ஸ்ரீதரனில் அந்த அவர்களின் பின்னால் இருக்கின்ற அல்லக்கைகளை வைத்து ஸ்ரீதரனுக்கிடம் இருக்கின்ற அந்த வாக்குகளை உடைப்பதற்கும் முனைவு காட்டிக் கொண்டிருக்கிறார். பல வழிகளிலே சுமந்திரன் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார். இந்த சுமந்திரன் இவ்வளவு படித்தவர், நல்ல மனிதன், சரியாக அரசியல் நடத்தியவர். ஆனால் இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தல், இந்த முதலமைச்சர் ஆசை எப்பொழுது சுமந்திரனுக்கு வந்ததோ அப்பொழுதே சுமந்திரனுக்கு இஸ்லாமியர்கள் கூறுவது போல, கிறிஸ்தவர்கள் கூறுவது போல சைத்தான் பிடித்திருக்கிறது. அதாவது வடமாகாண முதலமைச்சர் என்ற கதிரை சைத்தான் பிடித்திருக்கிறது. நிச்சயமாக சுமந்திரன் அவர்கள் இந்த பாதையிலே செல்லுவாராக இருந்தால் ஸ்ரீதரன் பிரிந்து தனி கட்சியாக அமைத்தோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களோடு இணைந்தாலோ ஸ்ரீதரனுடைய வாக்கு வங்கிக்கு குறைபட போவதில்லை. ஸ்ரீதரனுக்கு தெரியும் எங்கே எதை பேச வேண்டும், எங்கே எந்த பொய்யை கூற வேண்டும், எங்கே எந்த மாவீரர் இழுக்க வேண்டும், எங்கே பிரபாகரனை தூக்கி பிடிக்க வேண்டும், எங்கே புலிகளை நிராகரிக்க வேண்டும் என்பது ஸ்ரீதரனுக்கு தெரியும். ஸ்ரீதரன் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல. ஸ்ரீதரனை விடுதலை புலிகள் காலத்தில் இருந்தே ஸ்ரீதரன் தன்னுடைய பாணியை தோர்த்து விடாமல் அப்பொழுது இருந்து ஒரு நோக்கத்தோடு நடைபோட்டு கொண்டிருக்கின்ற, மண்டை கண்ணால் பார்த்து நடைபோட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சாணக்கியன் என்று கூற வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயம், யாராலும் ஸ்ரீதரனை அழிக்க முடியாது. அதற்காக நாங்கள் ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் அல்ல. ஸ்ரீதரன் எதை செய்கின்றாரோ அதற்கு எல்லாவற்றுக்கும் ஆதரவும் அல்ல, எதிர்ப்பும் அல்ல. ஸ்ரீதரன் எங்களுக்கு பெரிதுமல்ல. சுமந்திரனை நாங்கள் மதிக்கின்றோம், அவருடைய படிப்பை மதிக்கின்றோம், அவருடைய பட்டப்படிப்பை மதிக்கின்றோம், அவருடைய நடத்தையை மதிக்கின்றோம், அனைத்தையும் மதிக்கின்றோம் பல ஆனால் சுமந்திரன் இப்பொழுது போகின்ற பாதை தவறு 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 என்பதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதே வேளையிலே சுமந்திரன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, சுமந்திரன் இந்த அரசியலை நீடிப்பதற்கு செய்ய வேண்டிய வேலை சமரசம். ஸ்ரீதரனோடு மாத்திரம் சமரசம், ஸ்ரீதரனோடு சமரசம் செய்து ஸ்ரீதரனை கையுக்குள் வைத்துக் கொண்டு ஸ்ரீதரனுக்கு அடுத்தபடியாக சுமந்திரன் இருந்து ஸ்ரீதரனை நடத்துகின்ற வேலையை பார்த்தால், அதாவது ஸ்ரீதரன் அவர்கள் கூறியது போல பிரபாகரன் அவர்களுக்கு எப்படி அண்டன் பாலசிங்கம் அவர்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. பிரபாகரன் அவருக்கு ஒரு அறிவுரையாளனாக, மதியுரைஞனாக இருந்து அட்வைஸ், அதாவது அந்த ஆதரவையும் அந்த அவருக்கான அந்த புத்திமதிகளையும் அந்த யூகங்களையும் வகுத்து கொடுத்தது போல அந்த இடத்தில் இருந்து கொண்டு சுமந்திரன் தன்னை காத்து கொள்ளலாம், தன்னுடைய கட்சியை காத்து கொள்ளலாம், தன்னுடைய பதவியை காத்து கொள்ளலாம், அதேபோல் தனக்கு இருக்கின்ற நன்மதிப்பை காத்து கொள்ளலாம். ஆனால் சுமந்திரன் இப்பொழுது போகின்ற போக்கில் போனால் சாக்கடைகளும் சகதிகளும் அந்த துர்நாற்றங்களும் தான் சுமந்திரனுடைய கைகளிலே மிஞ்சும். முகத்திலே வியர்வை வருகின்ற பொழுது, கண் எரிகின்ற பொழுது அதைத்தான் தன் முகத்திலே பூசப்போகின்றார். அப்பொழுது முகத்திலே இருக்கின்ற கரை தெரிந்து மக்கள் அவரை ஒதுக்கி விடுவார்கள். சுமந்திரன் இந்த வழியிலே இந்த பாதையிலே சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக சுமந்திரன் சாக்கடையிலே தான் வீழ்ந்து தன்னுடைய அரசியலுடைய அஸ்தமனத்தை பார்க்க முடியும். இப்பொழுதும் நேரம் போய்விடவில்லை. அவர் தன்னோடு இருக்கின்றவர்களை வைத்து அல்லது மற்றவர்களை வைத்து, பிடித்தவர்களை வைத்து, நம்பிக்கையானவர்களை வைத்து ஸ்ரீதரனோடு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழரசு கட்சியையும் மீட்டு, தன்னுடைய வாழ்க்கையையும் மீட்டு, தன்னுடைய ஒரு பெயரையும் மீட்டு அடுத்தபடியாக ஏறுமுகத்தோடு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். சுமந்திரன் என்பவன் ஒரு ஆளுமையானவன், கட்டாயம் தமிழரசு கட்சிக்கு தேவை. ஸ்ரீதரனை போன்ற சாணக்கியத்தனமான குள்ளநரி புத்தி உள்ளவனும் இந்த தமிழரசு கட்சிக்கு தேவை. இல்லையேல் இலங்கையிலே இந்த மூவினத்துக்குள்ளும் இந்த அரசியல் சாக்கடைக்குள்ளே நீந்தவே முடியாது.
அதனால் இவர்கள் இருவரும் ஒற்றுமையாகினால் தமிழரசு கட்சியை மீட்டுவிட முடியும். தமிழரசு கட்சியினூடாக ஈழத்தமிழ் அரசியலை செய்ய முடியும். ஆனால் இறுதியாக கூறுகின்றோம், எப்பொழுதும் கூறுவது போல கூறுகின்றோம், ஸ்ரீதரனோ சுமந்திரனோ தமிழரசு கட்சியோ அல்லது டக்ளஸ் தேவானந்தாவோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அர்ச்சுனாவோ இவர்கள் யாரும் மக்களுக்காக பாடுபடவில்லை. தங்கள் சொந்த நலனுக்காகவும் பதவிக்காகவும் தங்களுடைய புகழுக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தன்னலவாதிகள். இவர்களால் மக்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. இருந்தாலும் கூட கத்துவதற்கும் குளறுவதற்கும் ஒரு பலத்திற்கும் இலங்கையிலே தமிழ் அரசியல்வாதிகளும் தேவைப்படுகிறார்கள். அந்த வகையிலே உள்ளதுக்குள் குறைந்த கெட்டவர்களாக தமிழரசு கட்சி அழியாமல் பாதுகாக்க வேண்டியது அனைவருடைய கடமையாக இருக்கிறது என்பதை லங்காபோர் ஊடகம் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகின்றது. ஆம், நாம் எப்பொழுதும் ஆளுங்கட்சியின் பக்கமே. இப்பொழுது அனுராவினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரை விடவும் நல்ல ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். தன்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு போராளியாக தன்னலம் கருதாது இரவு பகலாக உயிரை துச்சமாக மதித்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த சேவைகளுக்கு லங்காபோர் ஊடகம் எப்பொழுதும் ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றோம். இருந்தாலும் தமிழர்களுக்கு தமிழரசு கட்சி அழியாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்ற ஊடகங்களுக்கும் இருக்கிறது. ஒரு பக்கத்திலே நின்று வேலியிலே முட்கதியால் போல முள்முருங்கு போல அவர்கள் ஆட்டுக்கும் பிரயோசனப்படுத்தலாம், மருத்துவத்துக்கும் பிரயோசனப்படுத்தலாம், சில வேளைகளை சாப்பாட்டுக்கும் பிரயோசனப்படுத்தலாம் என்பது போல இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உள்ளே வளர்க்கப்படுகின்ற சந்தன செடி அது NPP-யாகத்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அனுராவின் கீழ்த்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் நாங்கள் சந்திரசேகர் அவர்களையோ ரஜீவன் அவர்களையோ இளங்குமரன் அவர்களையோ எடுத்து தூக்கி வைத்து இவர்கள் பெரியவர்கள், இவர்கள் செய்கின்றார்கள் என்று கூறவில்லை. NPP அனுரா இந்த இரண்டு நாமத்திற்காகத்தான் இப்படி கூறுகின்றோம். இலங்கையை பொறுத்தவரையிலே NPP கட்சி கட்டாயம் தேவை. தமிழர்களை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சி கட்டாயம் தேவை. அதை அழியாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு அழிக்கப் போகின்ற அந்த சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் மாத்திரம்தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம். லங்காபோர் ஊடகம், இலங்கையில். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.